காரைக்காலில் 2000 ஏக்கர் விளைநிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. கனமழை காரணமாக வெள்ளத்தில் பயிர்கள் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். தொடர்பான அண்மைச் செய்தி பார்த்து வருகிறோம். வெள்ளம் வடியாததால் பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். மழை தொடர்வதால் வெள்ளத்தை வடிய வைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. கனமழை காரணமாக வெள்ளத்தில் பயிர்கள் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். வெள்ளம் வடியாததால் பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். காரைக்காலில் 2000 ஏக்கர் விளைநிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. கனமழை காரணமாக வெள்ளத்தில் பயிர்கள் மூழ்குவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். வெள்ளம் வடியாத நிலையில் பயிர்கள் அழுகும் நிலை ஏற்படும் என கவலை தெரிவித்துள்ளனர். மழை தொடர்வதால் வெள்ளத்தை வடிய வைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. காரைக்கால் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக 3 நாள் மழை பெஞ்சதுங்க. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பயிரெல்லாம் காரைக்கால் சுமார் 4800 ஹெக்டர் பரப்பளவு விவசாயம் பண்ணியிருக்கோம். சம்பா தாளடி தொடர் மழையினால பயிரெல்லாம் தண்ணியில் இன்னைக்கு பயிரெல்லாம் முழு ஆரம்பிச்சுட்டு பயிரெல்லாம் அழுவ ஆரம்பிச்சுட்டு விவசாயிகளுடைய வாழ்வாதாரம்லாம் போயிட்டு பெரும்பாலான விவசாயிகள் இந்த ஆண்டு பேங்க்ல தான் நகை கடனை வச்சு வட்டிக்கு பணம் வாங்கி தான் விவசாயம் பண்ணியிருக்காங்க. உடனடியாக இந்திய நாட்டுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக பார்வையிட்டு எங்களுக்கு நிவாரணம் வழங்கினா மட்டும்தான் முடியும். காரைக்காலில் 2000 ஏக்கர் விளைநிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இது தொடர்பாக அப்பகுதி விவசாயிகள் அளித்த பேட்டியை பார்த்தோம். இது தொடர்பான விவரங்களோடு நமது செய்தியாளர் மோகன்ராஜ் இணைகிறார். வணக்கம் மோகன்ராஜ், மேலும் விவரம். பரவலாக விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தீவிரமடைந்துள்ளது. புயலாக மாற உள்ள நிலையில் டெல்டா மாவட்டம், குறிப்பாக காரைக்கால் மாவட்டத்தில் பரவலாக விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. இன்று காலை வரை சுமார் 9 சென்டிமீட்டர் வரை மழை பெய்துள்ளது. காரைக்காலில் பல்வேறு மாவட்ட பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் 2000 ஏக்கர் விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளது. காரைக்கால் அடுத்த தளத்தோடு மேற்கு பகுதியில் அமைந்துள்ள சுமார் 200 ஏக்கர் விளைநிலங்கள் மழை நீரில் மூழ்கியுள்ளது. விளைநிலங்கள் நடுவே செல்லும் விழுப்புரம் நாகை நெடுஞ்சாலை பணிகள் நடைபெற்று வருவதால் சாலையின் இருபுறம் பாசன வாய்க்கால் மற்றும் வடிகால்கள் தூர் வரப்படாமல் சீரமைக்காமல் உள்ளது. மழை நீர் வடியாமல் பயிர்கள் மூழ்கி பாதுகாப்பு ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகளை வேதனை தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி மோகன்ராஜ்.